ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின்கான ஆன்சர் செக்ஷன். நம்ம வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் 2 நாட்கள் லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ பார்க்கணும். அதில் இந்த வாரத்தில் யார் யார் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டைரெக்டாக போயிடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மணிவேல் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 14/9/1994 காலையில் 6:35 AM தாராபுரம் சொல்லிவிட்டு செவ்வாய் திசை எப்படி இருக்கும், மேரேஜ் எப்போ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அதுதான் முதல் கேள்வி. ஸோ ஜாதகம் என்னங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதான் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், இதான் இவருடைய ஜாதகம். எஸ், இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஒரு நிமிடம். ஓகே, இதுதான் ஜாதகம். கன்னி லக்னம் அண்ட் தனுசு ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் 2ஆம் பாதம். நடந்துட்டுருக்கிற தசை செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி இப்போ போயிட்டுருக்குது. எப்போ திருமணம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இந்த காலகட்டம் தாங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் திசை தான் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்தாகணும். செவ்வாய் திசை ராகு புத்தியும் திருமணத்திற்கான காலகட்டம். அடுத்த வரக்கூடிய குரு புத்தி. ஸோ கன்ஃபார்மாக அடுத்த வருடம் மார்ச்சுக்கிட்டெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் ஆயிருக்கணும். அதற்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகணும். ஓகே, இந்த வருட இறுதியிலேயே உங்களுக்கு தெரியணும். தை மாதத்தெல்லாம் உங்களுக்கு யார் பொண்ணுங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும். செவ்வாய் திசை அந்த ராகு புத்தியிலேயே. ஸோ அதனால் செவ்வாய் திசை உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு போயிட்டுருக்குது. அதில் ராகு புத்தி இந்த காலகட்டமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, செவ்வாய் திசை ராகு புத்தி உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு புத்தியிலலாம் ராகு புத்தியிலே திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கிங்கிற அமைப்பையும் காட்டுது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக திருமணத்திற்கான காலகட்டம் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. அடுத்ததாக செவ்வாய் திசை எப்படி இருக்கும், ஜாதகத்தின் அஷ்டமாதிபதியினுடைய செவ்வாய் அவர் 10ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறாரு. 10ஆம் இடத்துல திக்பலமாக நிற்கிறாரு. 8ஆம் இடம் கெட்டு போய் நிற்கிது. 8ஆம் இடம் சனியினுடைய பார்வையிலும் நிற்கிது. செவ்வாய்க்கு சந்திரனுடைய பார்வை, குரு பார்வை மிக சிறப்பாக இருக்குது. செவ்வாய் திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக மாறுதுங்க. லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும். செவ்வாய் வாங்கின சாரம் புனர்பூசமா ராகுவா புனர்பூசம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக நல்லா இருக்குது. நல்ல பூமி லாபம், வாகன லாபங்கள் இதெல்லாம் கொடுத்தாகணுங்க இந்த செவ்வாய் திசை. ஸோ அதனால் செவ்வாய் திசை மிக சிறப்பாக இருக்குது. ஜாதகமே சிறப்பாக நிற்கிது. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 2ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் அதே வீட்டில் இருந்தாலும் ராகு சாரம் வாங்கி நிற்பது மிக சிறப்பு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இந்த ஜாதகத்தில் மிக சிறப்பாக நிற்கிது. ஜாதகம் சிறப்பான ஜாதகம். லக்னத்தில் புதன் தனித்து ஆட்சியாகி செவ்வாயினுடைய பார்வை இது கெடுக்காது. இங்கே லக்னத்தை செவ்வாய் இந்த ஜாதகத்தை கெடுக்காது. ஸோ நல்லா இருக்குது ஜாதகம். ஸோ செவ்வாய் திசை மிக பெரும் நன்மையை கொடுக்கும். நன்றி. சரி, அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவேலா. அடுத்தது அத்வைதம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா 21/12/2005 பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து 11:43 AM, பெர்ன் போட்டிருக்காரு, சுவிட்சர்லாண்டுங்களா. about her health and marriage, she is facing a lot of health problem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எதை ஃபஸ்ட்டு எடுப்போம். சுவிட்சர்லாண்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 21/12/2005. சரி, ஓகே. டைம் 11:43 AM, சுவிட்சர்லாண்டில் பெர்லினா, எந்த ஒரு BRN. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், அட்ஜாச், சுவிட்சர்லாண்ட். ஓகே, சரி, இதுதான் உங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் மேரேஜ் லைஃபா, ஹெல்த் அண்ட் மேரேஜ், சி இஸ் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே, இந்த 2 கேள்வி தான். ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும். இதுதான் உங்களுடைய ஜாதகம். ஓகே,
அத்வைதம் நீங்கள் கொடுத்த பொண்ணுடைய ஜாதகம் இதுதான். கும்ப லக்னம், சிம்ம ராசி, நட்சத்திரம் மகம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை சுக்கிர தசை போயிட்டுருக்குது. ஸோ சுக்கிர திசையில் புதனுடைய புத்தி, சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி அடுத்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் போகுது. ஸோ அதனால் சுக்கிர திசையில் புதன் புத்தி, சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் சந்திர அதியோகத்தில் சனியினுடைய பார்வையில். இதுதான் பிரச்சனை. ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா 2 பாயிண்ட். என்ன அப்படின்னா லக்னம், கும்ப லக்னம், அந்த லக்னாதிபதி சனி 6ஆம் இடத்தோடு, 6ஆம் பாவகாதிபதி சந்திரன் லக்னத்தை பார்க்குது. முடிஞ்சிடுச்சா? ஸோ இங்கே லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த ஜாதகத்தில் உள்ள நெகட்டிவ். இங்கே லக்னத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. லக்ன புள்ளி 12, குரு 17, சந்திரன் 10. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிரகத்தினுடைய பார்வை எந்த அளவுக்கு முக்கியம், எவ்வளோ மிக நெருக்கத்தில் இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம். இங்கே கும்ப லக்ன புள்ளி தான் உயிர். அந்த உயிர் புள்ளியிலேருந்து தான் அந்த ஜாதகம் இயங்குது. அந்த லக்ன புள்ளியை மிக நெருக்கமாக எந்த கிரகம் தொடர்பு இருக்குது? குரு பார்க்குதா, சந்திரன் பார்க்குதா? ரெண்டுமே பார்க்குது. ஆனால் ரெண்டுமே மிக நெருக்கத்தில் எது அதிகமாக பார்க்குது? சந்திரன் பார்க்குது. இந்த இடத்துல சுக்கிரன் பகை வீட்டில் அமர்ந்து நிற்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்திரன் நட்பு வீட்டில் அமர்ந்து நிற்கிது. தேய்பிரையாக இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனாக நிற்கிது. ஸோ இப்படி பார்க்கும்போது சந்திரனுடைய வலு அதிகமாக போகுது. இதனால தான் ஜாதகம் லக்னம் அடி வாங்குது. லக்னாதிபதி எப்பவுமே ஒரு வீக்கான, முக்கியமாக சளித்தொல்லை அதிகமாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம், அடிக்க ரன்னிங் நோஸ் மாதிரிலாம் இருக்கணும். இது போன்ற அமைப்புகள்லாம் கொடுக்குதா? உடல் ரொம்ப நீர் கொத்துக்கிறது, சளி பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் தொற்று அதிகமாக கொடுக்கும். எப்பவுமே லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு அல்லது 6ஆம் பாவகாதிபதி லக்னத்தோடு அல்லது லக்னாதிபதியும் 6ஆம் பாவகாதிபதியும் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல திரிகோண கேந்திரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவும் 6-12 உட்காந்துச்சுன்னா இன்னும் மோசம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா நோய் தொற்று ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்பு தான் காட்டுது. ஸோ அதனால தான் ஹெல்த் ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கிறது சுக்கிர தசை. ஸோ சுக்கிர தசையில் என்ன புத்தி? சனி புத்தியா? இல்லையே, சுக்கிர தசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி போயிட்டுருக்குது. இந்த சுக்கிர தசை கொஞ்சம் சனியினுடைய வீட்டில் உட்காந்து நிற்கிறது தப்பு. ஸோ அது தப்பு. சுக்கிரன் முடிஞ்சு அடுத்து சூரியனும் இதே போன்ற அமைப்பு தான் காட்டுது. சூரியன் உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் தான், புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிது. ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் லைஃப் லாங் இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லுது. இந்த குரு பார்வை ஓரளவுக்கு மெடிசின்ஸ் கிடைக்கும், அலோபதி மெடிசின்ஸுங்கிற அமைப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ் ரிலேட்டடாக பார்க்கணும்னா 6ஆவது பாவகாதிபதி 7ஆம் இடத்துல, 7ஆவது பாவகாதிபதி 11ஆம் இடத்துல. ஓகே, இங்கே சுக்கிரனும் சனியினுடைய பார்வையில் 12ஆம் இடத்துல சந்திர அதியோகத்தில். திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வரன் ரொம்ப லோ லெவலில் கொஞ்சம் பாருங்கள். திருமண வாழ்க்கைக்கான அந்த பாவகம் 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்து 2ஆவது பாவகாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பது ஒரு விதத்தில் பலம், அப்படித்தான் சொல்லுவேனே தவிர பெரிய அளவில். குருவும் ராகுசாரம் வாங்கி நிற்கிதா? குரு ராகுசாரம் இந்த ஒரு பாயிண்ட் ஓரளவுக்கு நல்லா நிற்கிது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நல்லது. இந்த ஒரு பாயிண்ட் இந்த குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புதன் புத்தி திருமணத்தை கொடுக்குமா? புதன் சனிசாரம் வாங்கி நிற்கிது. ஓகே, புதன் சனிசாரம். ஆமாம், இந்த சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா லவ் இவங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ வெளியிலேருந்து தான் வரணும். ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கங்க, அலோபதி போங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த சனி புத்தியில் திருமணங்கிற ஆப்ஷனும் காட்டுது. இன்னொன்று, திருமணம் ஆகுது பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருடம். அடுத்த வருடம் ஷியோர். எப்போ நடக்கும்? சரி, அந்த புதன் புத்தி உங்களுக்கு 2026 ஃபுல்லாக தானே போகுது. ஓகே, சுக்கிர திசையில் புதன் புத்தி ஜூலை வரைக்கும் போகுது. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த பிப்ரவரியிலேருந்து ஆப்ஷன் வருது. பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் உள்ளே வருது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக அடுத்த வருடத்தில் மேரேஜுங்கிற ஆப்ஷன் பிடிச்ச மாதிரி அமையும். அதாவது லவ் மேரேஜுங்கிற ஆப்ஷன் வெளியிலேருந்து தான் வர்றங்கிற அமைப்பை காட்டும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா
கான்சியஸ் மோனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஈரோடுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. 18/4/2004 1:55 PM ஈரோடு. என் மகனின் ஜாதகம் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பம் அமையுமா? சுக்கிர சூரிய திசைகள் எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வியே. ஜாதகம் என்னன்னு பார்த்துடலாம். 18/4/2004 1:55 PM ஈரோடு. சரி, ஓகே. ஜாதகம் இதோ வருது பாருங்கள். கடக லக்னம் அண்ட் மீன ராசி. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சூரிய சந்திர திசை என்ன? இதுதான் கேள்வி. உங்கள் ஜாதகம் ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பாருங்கள். கடக லக்னம், மீன ராசி. ஓகே. நட்சத்திரம் என்ன? ரேவதி 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிறது கேது தசை, சுக்கர தசை. கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை போயிட்டுருக்கு, சுக்கர புத்தி போயிட்டுருக்குது. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் 9வது பாவகத்தில் தேய்பிரையாக நிற்கிறாரு. புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்குது. 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை. 7வது பாவகாதிபதி 12ல் மறைஞ்சு நிற்கிறாரு. இந்த இடத்துல எந்த ஒரு பரிவர்த்தனையும் எதுவும் இல்லை. 2வது பாவகாதிபதி பலம், 2வது பாவகாதிபதி உச்சமாக நிற்குது. இது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் குரு பலமாக நிற்கிறாரு. 2வது பாவகம் பலமாக நிற்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காது. காரணம், கிரக வலுவில் சூரியன் பலமாக நிற்பது இந்த ஜாதகத்துக்கு மிக சிறப்பு. 2வது பாவகத்தை பலப்படுத்துது. அப்போ சூரியன் உச்சம்னா, உச்சம் அடைந்த ஒரு கிரகத்தினுடைய வீட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. கருங்கல் மாதிரியான ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டை நீங்கள் ஒரு சாதாரண, அதை விட பலமாக இருக்கணும். இங்கே சனி அதை விட பெரிய பலமாக இல்லை, அந்த அளவுக்கு ஒளி கிடையாது உடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் 2வது பாவகம் சிறப்பு. அப்போ நல்ல குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு, நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ நடந்துட்டுருக்கிறது சுக்கரதசை, சுக்கர புத்தி. ஜாதகத்தில் சுக்கரன் உங்களுக்கு 11வது பாவகத்தில் அமர்ந்து நிற்குது. இதுவே திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஸோ சுக்கரன் செவ்வாய் சாரமா? என்ன நட்சத்திரம்? சுக்கரன் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்குது. ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் தேய்பிரை. ஸோ இந்த காலகட்டமே திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஓகே. ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிது. சந்திரன் நோக்கி கோச்சார சனியினுடைய இடப்பெயர்ச்சி, ஜாதகத்தில் சனியை நோக்கி குருவினுடைய இடப்பெயர்ச்சி. ஸோ ஆப்ஷன் வந்துருச்சு. திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஏஜை பாருங்கள். ஸோ அதனால் இது யார் ஆண் பெண்ணாங்கிறதையும் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்களா? பேர் போடலை தானே? போடலாம். மகனின் ஜாதகம். ஸோ பையனுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் 20 வயசு ஆகுது. இப்போ பண்ணலாமா? ஆப்ஷன் உண்டு. இப்போ ஹோல்ட் பண்ணுங்கள். ஜென்மச்சினியாக இருக்குது, ஆனால் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஜாதகம் சிறப்பான ஜாதகம். சரி, இப்போ சுக்கர தசை, சுக்கர புத்தி விடுங்க. அடுத்ததாக சூரிய புத்தின்னு வந்தால், சூரியன் சுக்கரன் சாரமா? சூரியன் கேதுவோடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்குது. எஸ், உண்டு. அது எப்போங்கிறது தான் முக்கியம். சுக்கர தசை, சுக்கர புத்தி 26. ஆமாங்க, அடுத்த வருஷம்தான் ஷோராக. அடுத்த வருஷம் மேரேஜ் உண்டு. சூரிய புத்தி அமைப்பு உண்டு. பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அதையும் கொஞ்சம் பாருங்கள். சுக்கர தசை பலமாக நிற்குது. 7வது பாவகாதிபதி மறைஞ்சி இருக்கிறாரு. அதனால் அந்த சுக்கர தசை பிடிச்ச மாதிரியான வரனை கொண்டுட்டு வரணும். அதையும் பார்க்கணும். சுக்கர திசை மற்றும் சூரிய திசை ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். அரசு வேலை சம்மந்தமான விஷயத்தெல்லாம் ஈடுபடலாம். அதெல்லாம் உங்களுக்கு யோகம் உண்டு. ஓகே. லவ்ங்கிற ஆப்ஷன்லாம் காட்டுது. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா பிடிச்ச மாதிரியான வரனாக இருக்கும். 2 பேரும் அந்யுன்யமாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் 2 ஆப்ஷன் இருந்துச்சுனாலே போதும். ஸோ அதனால் ஜாதகம் நல்லா இருக்குது. ஜென்மச்சனி அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஜென்மச்சனியாக இருந்தாலுமே செய்யலாம் உங்களுக்கு அடுத்த வருடம். ஏன்னா சிறு வயசில் திருமணத்திற்காக சிறு வயதிலேயே ஆப்ஷன் காட்டுது இந்த காலகட்டம்லாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செட்டில் ஆகிட்டாரா இல்லைங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் தடையாகும். இல்லை கொஞ்சம் வேலை, இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இருக்கார், இல்லை இதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுதான் திருமணத்தை தடையாகும். தள்ளி போட்டுக்கிட்டே போகும். அது இல்லாத பட்சத்து திருமணத்திற்கான காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சரிங்களா? ஸோ அதனால்
அந்த ஆப்ஷன் உண்டு. திருமணத்திற்கான காலகட்டம். தசாபுத்தி சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது உங்களுக்கு. சுக்கிர திசை சிறப்பாக இருக்கும். அதில் சூரிய திசையும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் சிறப்பாக இருக்குது. சந்திர திசை 9ஆம் இடத்துல உட்காந்ததுனால ஓரளவுக்கு நன்மை. ஆனால் சூரிய திசையை விட சந்திர திசை கொஞ்சம் டல்லு தான், ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த யோக திசைகள்னால நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ திருமணத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு. ஏஜ் தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதை பாருங்கள், செட்டில் ஆகிட்டாரா இல்லையாங்கிறத பார்த்துட்டு சிறு வயதிலேயே பண்ணக்கூடிய ஜாதகம் தான் இது. ரைட். அடுத்ததாக ஸ்பைக் சரத் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து 9/1/92 4:30 PM. சுக்கிர புத்தியில் மேரேஜ் நடக்குமா? ஃபஸ்ட்டு சனி திசை ஆஃப்டர் மேரேஜ் ப்ராப்ளம் வருமா? சரி, சுக்கிர புத்தி என்ன குரு தசை போயிட்டுருக்கப்ப சரத் ஸ்பைக் சரத் 9/1/92. சரி, 4:30 PM. 4:30 PM பட்டுக்கோட்டை. சரி, உங்களுடைய ஜாதகம் எடுத்தாச்சுங்க. சுக்கிர புத்தியில் மேரேஜ் நடக்குமா, சனி திசையில் மேரேஜ் அப்புறம் நடக்கும் பிரச்சனையை கொடுக்குமாங்கிறது தான் கேள்வி. சரி, உங்கள் ஜாதகம் இதுதான். மிதுன லக்னம், கும்ப ராசிங்க. பாருங்கள், இதுதான் உங்களுடைய ஜாதகம். மிதுன லக்னம், கும்ப ராசி, நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிறது சனி தசை தானே போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன, சனி தசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்குது. ஓகே, சனி தசையில் சுக்கிர புத்தி. ஜாதகத்தில் சனி அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து நிற்கிறாரு. சந்திரன் சாரமாக, ஆமாம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் அமர்ந்து நிற்கிறார். இப்போ இதுதாங்க பிரச்சனையே. சனி சந்திரன் சாரத்தில் அமர்ந்து சந்திரன் வளர்பிறையாக நிற்கிறார். சனியினுடைய வீட்டிலே பாருங்கள், ஜிக்ஸாக்காக நிற்கிது. இந்த சந்திரனுக்கு குரு பார்வை. சனி 13, சந்திரனும் 13, குரு 20. இந்த இடத்துல சனி தான் பலம். சந்திரன் பெரிய அளவில் பலம் இல்லை, வர்க்கோத்தமாகுதா? அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். சந்திரன் இல்லை. ஸோ அதனால் சந்திரன் பலமாக இல்லை, சனி தான் பலம். அஷ்டமாதிபதியினுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனம். சரிங்களா? சரி, இப்போ சுக்கிர புத்தி திருமணம் நடத்துமா? திருமணத்திற்கான காலகட்டம். சுக்கிரன் 6ஆம் பாவகத்தில் அமர்ந்து அவர் நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் உட்காந்து நிற்கிறார். 6வது பாவகாதிபதி 8வது பாவகாதிபதி இதெல்லாம் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா திருமணத்தில் குறைவான வரன் அப்படிங்கிறதான் அது காட்டுது. அப்போ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும், பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த ஆப்ஷனை காட்டுதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்க, செவ்வாய் குருவினுடைய பார்வை. இந்த காலகட்டம் உண்டு. அடுத்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா காட்டுது. சரிங்களா? ஸோ அதனால் சுக்கிரன் சனிசாரமா? ஆமாம், சுக்கிரன் சனிசாரம் தான். வேறு இல்லை, சுக்கிரன் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிது. சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரம். ஸோ இப்போவே திருமணத்திற்கான காலகட்டம் வருதே. சுக்கிரன் புதன் சாரம். சுக்கிர புத்தி 27 வரைக்கும் வருது. சுக்கிரன் சனி தசை சுக்கிர புத்தி 2027 நெக்ஸ்ட் இயர் தான் சார். ஸோ மேரேஜ் நெக்ஸ்ட் இயர் ஷோராக நடக்கும். குடும்ப வாழ்க்கை 1 இயர் சிறப்பாக போகும். ஆனால் குடும்ப வாழ்க்கை சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இயர் ஷோராக மேரேஜ் நடந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ சுக்கிரன் புதன் சாரம் வாங்கினதுனால சுக்கிரனுக்கு குருவினுடைய பார்வை வரும் பொழுதெல்லாம் அந்த ஜாதகத்தில் யார் குரு? அவர் தானே திருமணத்தை நடத்தக்கூடிய ஆதிபத்திய கிரகம். அவர் பார்வை சனிக்கு வருது, தசாநாதனுக்கு வருது, புத்திநாதனுக்கு வருது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பலமாகுது. ஸோ அந்த காரணத்தினால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் திருமணம், குழந்தை பாக்கியம் அடுத்தடுத்து டப்புன்னு நடக்கும். ஜாதகம் நல்லா இருக்குது. ஆனால் சனி சுய நட்சத்திரத்தில் உட்காந்து சனியும் சந்திரனும் ஒரே டிகிரி. இதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள நான் நெருடலாக சொல்லக்கூடிய பாயிண்ட். அதனால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இங்கே சனி 8ஆம் இடத்துல உட்காந்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விலகி தூரத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கை. அப்படின்னா வேலை நிமித்தமாக இடம் வரணும், அப்படிலாம் இருந்தால் இருக்கணும். அல்லது மனைவியும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை நம்ம வச்சுக்கணும்.
அப்படிலாம் இருந்தால் தான் இந்த 2ஆம் இடம் பாதிக்கு இருந்துச்சுன்னா அதனுடைய வரக்கூடிய ப்ராப்ளம் அதனுடைய வீரியத்தை குறைக்கணும். 2ஆம் இடத்தின் வழியாக வரக்கூடிய கெடுபலனை வீரியத்தை குறைக்கிறது தான் அந்த பாயிண்ட். சரியா? ரைட், கன்ஃபார்ம். நீங்கள் நினச்சது கரெக்டு தான். சனி புத்தியில் ப்ராப்ளம்ஸ் வருமா? எஸ் வரும். அதை எப்படி நகர்த்தலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான். திருமணம் சுக்கிர புத்தியில் நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்மாக ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. நன்றி. அடுத்ததாக ஜயோகேஷ் யோகேஷ் ஜேஏ யோகேஷ், அதுக்கு இன்சியலோட சேர்த்து போட்டிருக்கிறீங்களோ இல்லை பேரே அப்படி தானா? ஜயோகேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியாச்சும் நான் பண்ணனே. இவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்ல. ஜயோகேஷ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எனிவே அவங்களும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோடதையும் பார்த்துடலாம். ஜயோகேஷ் 13/3/91 13/3/91 டைம் 9:18 AM 9:18 AM சென்னை. சரிங்க சார். கேள்வி என்ன? எப்போது திருமணம் நடக்கும்? வேலை முன்னேற்றம் இருக்குமா? வேலையில் முன்னேற்றம் இருக்குமா? இதான் கேள்வி. 13/3/91 9:18 AM சென்னை. ரைட். மேஷ லக்னம், மகர ராசி. பாருங்க, ஜாதகம் வந்துச்சா? இதான் மேஷ லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிறது குரு தசை, பாக்யாதிபதியினுடைய தசை. ஸோ அதில் புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி போயிட்டுருக்குது. இந்த கேது புத்தி குரு தசையில் கேது புத்தி திருமணத்தை கொடுக்குமா? இதுதான் கேள்வி. குரு தசையில் கேது புத்தி. ஸோ கேது குரு. சரி, ஓகே. கேது 1, குரு 10 இல்லை. ஸோ இப்போதைக்கு திருமணங்கிற ஆப்ஷன் இல்லை. ஓகே. ஸோ குரு தசையில் கேது விட்டுருங்க. அடுத்தது சுக்கிரன் தான். சுக்கிரன் எப்போ வருது? எங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் திருமணத்தை நடத்தி வைக்கணும். குரு தசை சுக்கிர அடுத்த வருஷம் தான் சார். 2026 தான் மேரேஜு. 2026 மேரேஜு. சுக்கிரன் 29, புதன் 8, குரு 10. நெக்ஸ்ட் இயர் தான். நெக்ஸ்ட் இயர்லேயும் இறுதி காலகட்டங்கள் தான். மே மாதத்துலேயே சுக்கிர புத்தி வந்துடுது. அதே நேரத்தில் இறுதி காலகட்டம் அக்டோபர். சரிங்களா? செப்டம்பர் அக்டோபர் அந்த காலகட்டம் தான் திருமணத்திற்கான காலகட்டமாக வருது. அதுதான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். சரியா? ரைட். வேற என்ன கேள்வி? திருமணம் எப்பொழுது? ரைட்டு. அடுத்தது வேலையில் உயர்வா? வேலை முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. எஸ், வேலை முன்னேற்றம் இருக்குமா? கேது புத்தியா? இல்லை. வேலையில் முன்னேற்றம் சந்திரன், கேது, சந்திரன், சனி, குரு பார்வை உண்டுங்க. கண்டிப்பாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் தான் இருக்குது. அந்த ரெண்டுமே கிடைக்கும். வேலையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஓகே. இந்த கேது புத்தி சந்திரன் எத்தனை டிகிரி? 20, குரு 10. சந்திரன் தேய்பிரை தான். வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத விட இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் மட்டும் ஏதாவது ஒரு ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை சேலரி ஹைக்காக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம். இது போன்ற காலகட்டம் இந்த வருடம் கேது புத்தி உங்களுக்கு அடுத்த வருஷம் மே வரைக்கும் போகுது. நான் அந்த மே வரைக்கும் சொல்ல மாட்டேன். இந்தந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அடுத்த மே வரைக்கும் கேது புத்தி. ஏன்னா அந்த கேது புத்திலேயே அடுத்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்குது. ஓகே. இந்த அக்டோபர் மாதம்லாம் இல்லை, அடுத்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்குது.
பிப்ரவரி விட்டுட்டிங்கன்னா மார்ச் கிடையாது, ஏப்ரல் செகண்ட் வீக்ஸ் லாஸ்ட்லேருந்து அப்புறம் ஜூன் ஜூலை அந்த காலகட்டம், இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு உண்டு. அப்போ அந்த கேது புத்தியை முடியுது கடைசியில் தான், மேல பார்த்தீங்களா, ஏப்ரல் லாஸ்ட்டு மே அந்த காலகட்டம் கேது புத்தியினுடைய கடைசி காலகட்டங்கள். ஜாபில் ஒரு சேஞ்சஸ் அந்த பாயிண்ட்டை காட்டுது. சரிங்களா? அதை தாண்டினீங்கன்னா சுக்கர புத்தி வந்துச்சுன்னா ஷியோராக இடமாற்றத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அது விட்டுட்டிங்கன்னா சுக்கர புத்தி தான். அதுக்கு முன்னாடியே ஆசிலேஷன் இருக்குது, ஜாப்லேயே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் அது காட்டுது. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹைக்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லை அப்படின்னா புதன் புத்தியில் ஜாப் சேஞ்சு வெளிநாடுங்கிற ஆப்ஷனை தெளிவாக காட்டுதுங்க. சரியா? சுக்கர புத்தியில். ரைட். ஸோ திருமணம் அடுத்த வருடம் செகண்ட் ஆஃப் தான். நான் சொன்ன மாதிரி இந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த காலகட்டம் திருமணம். சரி, நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கேட்டிருக்காங்க, விஜயலக்ஷ்மி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு 21/6/73 9:15 PM திருச்சி. ஹவு வில் பி மை ஹெல்த் இன் அதர் புக்தி இன் புதன் தசா அண்ட் கேது தசா? ஹவு வில் பி மை சன் லைஃப் அப்படின்ட்டு 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்ட்டு. ஹெல்த் ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன, அது லாங் லைஃப்க்கு வருமா இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டாலே போதும். 21/6/73 4:20 4:20 AM திருச்சி 73. ஹரிஷ் 21/6/73 4:20 AM. சரி, 4:20 இல்லை, பாருங்கள், தப்பாக படிக்கிறேன், வேறு ஐடியா படிக்கிறேன். 21/6/73 9:15 9:15 PM. ஊரது திருச்சி. ரைட், அடுத்தாச்சு. விஜயலக்ஷ்மி மேடம், உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாங்களா? சரி, இந்த ஜாதகம் மகர லக்னம் கும்பராசி. சரியா? டேட் ஆஃப் பர்த்லாம் எடுத்தானே 21/6/73 9:15 PM திருச்சி. இதான் ஜாதகம். பாருங்கள், இதான் ஜாதகம். மகர லக்னம் கும்பராசி, நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதம். நடந்துட்டுருக்கிற தசை புதன் தசை. 2020 புதன் தசை போகுது. ஸோ அதில் இப்போ சுக்கர புத்தி போயிட்டுருக்குது 2027 வரைக்கும். ஸோ புதன் தசையில் சுக்கர புத்தி. புதன் சனி சாரமா? இதுதான் என்னுடைய கேள்வி. புதன் வாங்கினது குருவோட நட்சத்திரம். புதன் குருவோட நட்சத்திரம். புதன் தசை புதன் புத்தி வந்த உடனேயே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. புதன் தசை தொட்ட உடனே ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ, பண விரயம், நிறைய பண விரயம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஷோல்டர் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்திருக்குங்களா, இதெல்லாம் நடக்குதுங்களா அப்படிங்கிறதா இங்கே ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரியா? இந்த அமைப்பு சரி இல்லை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு தண்டு, அது முக்கியமாக முதுகுங்கிறேன், கழுத்தில், ஷோல்டர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ப்ராப்ளமாக காட்டுது. ஓகே, ஸோ புதன் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கணும். அந்த அமைப்பை தான் காட்டுது. இந்த புதன் திசை ஆக்சுவலாக உண்மையிலேயே நல்ல திசை தான். உங்கள் ஜாதகம் ஏன் நடந்துச்சு ப்ராப்ளங்கிறது தெளிவாக எனக்கு தெரியுது. அதற்கான காரணம் தெளிவாக எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் புதன் உண்மையிலேயே சூப்பரான தசை. சரிங்களா? பாக்யாதிபதி தசை, கடகராசியில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் புதன் குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார், குருவோட பார்வையில் நிற்கிறார். இந்த ஜாதகத்தில் குரு 12ஆம் பாவகாதிபதி இருந்தாலும் 12ஆம் இடத்தோட வேலையை கண்டிப்பாக தராது. ஓகே, என்ன எதிர்த்தன்மை கொண்ட கிரகம், அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட்டு தான். ஓகே, அந்த ஒரு காரணம்தான். இருந்தாலும் இந்த கோச்சாரத்தினுடைய டிரான்சிட் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா,
அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு பண்ணியிருக்கு. சனியினுடைய டிரான்சிட் 7.5 சனியில் கரெக்டாக மாட்டிக்கிட்டீங்க. கொரோனா பீரியடில் கரெக்டாக அந்த டயத்தில் புதன் தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னமும் முடியலை. அதுதான் இங்கே ப்ராப்ளமே ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சரியாயிடும். இதெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதுக்கப்புறம் சரியாகணுங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். இப்போ நடந்துட்டுருக்கிறது சுக்கிர புத்தி. நெக்ஸ்ட் இயர்லாம் சரியாயிடுங்க, கவலைப்படாதீங்க. சுக்கிரன் உங்களுக்கு 6வது பாவகத்தில் அமர்ந்து நிற்கிது. நெக்ஸ்ட் இயரில் ஷோராக சரியாயிடுங்க. நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக சரியாயிடணும். இதுதான் விதி. சரியா? இன்னொன்று, புதன் எத்தனை 1 டிகிரி கண்டிப்பாக சரியாகணும். ஓகே, சுக்கிர புத்தி க்யூர் பண்ணி கொடுக்கணும். பாக்யாதிபதி அவர் 5வது பாவகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல தசாபுத்தி இருந்து தசா நடத்திக்கிட்டு இருக்காரு. நின்ற வீட்டின் அதிபதி புதன் பலம் தான். இங்கே 7ஆம் இடத்துல நிஷ்பலமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் பலமாக நிற்கிறார். ஸோ அது நெகட்டிவ் கிடையாது, நல்லா தான் நிற்கிது. சரிங்களா? புதன் வர்க்கோத்தமம் இங்கே, அதனால் பலம் நல்லா நிற்கிதுங்க. புதன் திசை உண்மையிலேயே நல்ல தசை தாங்க. இந்த காலகட்டம் தான் இந்த பிரச்சனையை கொடுத்துருக்குது. சரியாயிடும். நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாயிருக்கும். புதன் தசை சிறப்பான தசை தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் புதன் தசை சிறப்பான தசை தான். அடுத்தடுத்த புத்திகள் இந்த சுக்கிர புத்தியில் நெக்ஸ்ட்டு இயரில் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து என்ன, கேது தசை எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா? புதன் தசை கேது தசை எப்படி, அப்புறம் பையனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறீங்க. இந்த ஜாதகத்தில் 5வது பாவகாதிபதி 6ஆம் இடத்துல, ஓகே, 5வது பாவகாதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பலம். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. 5ஆம் பாவகாதிபதி 6ஆம் இடத்துல சனி, சூரியன், கேது முழுமையாக பாதிக்கப்பட்டு நிற்கிது. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன தான் அவங்க மேலே பாசம் காட்டினாலும் அவங்களோட அரவணைப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். சரியா? அந்த பாயிண்ட்டு தான் இருக்குது. ஆனால் 9வது பாவகம் நல்லா நிற்கிதுங்க. 9வது பாவகம் நல்லா நிற்கிது, குரு நல்லா நிற்கிது. ஸோ கொஞ்ச நாள் விட்டு பிடிங்க. லைஃப் லாங் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. குழந்தை மேலே ரொம்ப, உங்கள் பையன் மேலே ரொம்ப அரவணைப்பாக இருப்பீங்க. அவர் என்னங்கிற மாதிரி தான் பார்த்துக்குவார். அந்த 5வது பாவகம் நல்லா இருக்குது. பாவகாதிபதி 6ல் போய் மறைகிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களால நீங்கள் சில மன அழுத்தத்தை ஃபீல் பண்ணணுங்கிறது தான் அவருடைய ஆன்சர். ஓகே, சரி, ரைட். கேது தசை எப்படி இருக்கும்? கேது எகெயின் மறுபடியும் 6ஆம் பாவகத்தோட தொடர்பு தான். வேலை நிமித்தமாக இப்போ இது மாதிரியான அடுத்தடுத்த திசை 6ஆம் இடத்தோடய தொடர்பு வருதுன்னா, இப்போ புதன் தசைங்கும் பொழுது கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் கேது தசை கண்ட்ரோலில் இருக்குமா? முழுமையாக 6ஆம் இடத்தோட வேலையை முழுமையாக எடுத்து செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது போன்ற அமைப்புகளுக்கு ஏதேனும் ஒரு டெபிட் வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு வேலை நிமித்தமாகவோ, வேலையில் லோன் ஈன் போடுற மாதிரியோ, அதுவும் வீட்டுக்கடனாகவோ, சரிங்களா, வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு லோன் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டிக்கிட்டு வர ஆப்ஷனை வச்சுக்கிங்க. இந்த 6ஆம் இடத்தினுடைய வீரியம் குறையும். ஓகேவா? ரைட், நன்றிங்க. அடுத்ததா அபூர்வாவுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். வணக்கம் சார், 7/11/86 4:20 AM கும்பகோணம். என்ன தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும்? இல்லை சொல்லலை. இவருக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரியான தொழில் நீங்கள் செய்யணும், அதை டீட்டெயிலாக சொன்னுங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். 7/11/86 4:20 AM 4:20 AM கும்பகோணம். சரி, உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாங்களா? எஸ், 7/11/86 4:20 AM கும்பகோணம். என்ன தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும்? நல்ல நேரம் எப்போ தான் சார் வருங்கிற கேள்வி. கன்னியா லக்னம், தனுசு ராசி. பாருங்க, கன்னியா லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை ராகு தசை போகுது. ஸோ ராகு திசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. ராகு திசையில் சுக்கிர புத்தி அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போகுதுங்க. இந்த ஜாதகத்தில் ராகு 7ஆம் இடத்தில் குருவோட வீட்டில் அமர்ந்து
குரு தன் பாவகத்துக்கு 12ல் மறைகிறாரு. ஸோ கேந்திர பலம் ஏறுது. சுக்கிரன் 2ஆம் இடத்துல, ராகுசாரமா, சுவாதி நட்சத்திரமா, ஆமாம் சுவாதி 4ஆம் பாதம். சரி, இப்போ இது உங்களுடைய மனைவியினுடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பை காட்டுது. உங்கள் பேர்லங்கிறத விட உங்கள் மனைவியினுடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பை காட்டுது. சரியா? ஸோ அதனால் இந்த ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ ராகு திசை மனைவியினுடைய பாவகத்தில் உட்காந்து ரன் பண்ணுது, நண்பர்களுடைய பாவகத்தில் உட்காந்து ரன் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்படியே வச்சாலும் நடந்துட்டு இருக்கிற சுக்கர புத்தி, சுக்கரன் எகைன் ராகுசாரம் வாங்கி நிற்கிது. எலக்ட்ரிக்கல் சாதன அமைப்புகள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறது, ரெசிடென்சி, ஹோட்டலு, ஃபுட் கார்னர் வைக்கிறது. ஓகே, ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபேன்சி ஸ்டோரு, அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நடந்துட்டுருக்கிறது சுக்கிர புத்தி. அடுத்தது சூரிய புத்தி. இது சார்ந்த தொழிலில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? ரைட். ராகு தசை, சுக்கிர புத்தி இந்த அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இது மனைவி பேரில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனிவே அவங்க ஜாதகத்தையும் பார்த்தோம்னா இன்னும் ஷோராக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. அதனால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. நன்றி. வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அடுத்ததாக ஹரிஹர செல்வன் என்ன கேட்டிருக்கார், எந்த ஒரு கடலூர்லேருந்து 7/11/87, 7/11/87, டைம் 9:30, 9:30 PM கடலூர். சரி, உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன கேள்விங்கிறதையும் பார்த்தலாம். 7/11/87, 9:30 PM கடலூர். ஐயா, எப்பொழுது புது வேலை கிடைக்கும்? இருக்கும் வேலை பறிபோகுமோ? பயம் உள்ளது. பொருளாதாரம், ஆயுள், எதிர்காலம் எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகம் மிதுன லக்னம், ரிஷப ராசி. நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரோஹிணி 2ஆம் பாதம். நடந்துட்டுருக்கிற தசை குரு தசை. குரு தசையில் புதன் புத்தி அடுத்த மார்ச் வரைக்கும் போகுது. ஸோ குரு தசையில் புதன் புத்தி, குரு தசையில் புதன் புத்தி, குரு 28, குரு தசையில் புதன் புத்தி. புதன் செவ்வாய் சாரமா? ஆமாம், புதன் செவ்வாய் சாரம்தான். குரு தசையில் புதன் புத்தி. வேலை பறிபோகக்கூடிய அமைப்பு உள்ளது அப்படின்ட்டு. செவ்வாய் 25, கேது 6. சரி, ரைட்டு. ஆப்ஷன் இருக்குது, ஆனால் பெரிய லெவலில் பயம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நடந்துட்டுருக்கிறது குரு தசை அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை கொடுக்குதுங்க. இன்றைய நேரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி, மிதுன ராசி, மிதுன லக்னம் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. லக்னத்துக்குள்ளே குரு வந்துச்சுன்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக மன ரீதியான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் அந்த பயம், எதிர்கால பயம், வாழ்க்கை பயம் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஓகே, அதனால் மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு நடக்கிறதே குரு தசைங்கிறதுனால நல்லா தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். குரு தசை புதன் புத்தி. அடுத்ததாக வரக்கூடிய கேது புத்தி. ஸோ கேதுவும் பார்த்திங்கன்னா புது வேலை. இந்த புதன் புத்தியில் புது வேலைங்கிற ஆப்ஷன்லாம் ஒன்றும் காட்டல சார். புதன் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிது. செவ்வாய் 25, குரு 28. சரி, ஓகே. எங்கே ட்ரை பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இன்றைய காலகட்டம் கொஞ்சம் சேஞ்சஸ். ஏன்னா குரு பக்ரமாகி 28 டிகிரியில் அமர்ந்து செவ்வாய் 25, புதன் சாரம், புதன் புத்தி போயிட்டுருக்கு. புதன் செவ்வாய் சாரம் வாங்கினதுனால இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். ஆப்ஷன் இருக்குது, ஆனால் பயப்பட தேவையில்லை. ஜாப் பறி போகுமோங்கிற பயம்லாம் தேவையில்லை. பதட்டம் இருக்கத்தான் செய்யும். ஜாப் ரிலேட்டடாக அது பயப்பட தேவையே இல்லை. அது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இப்போ மீன ராசிக்குள்ளே சனியினுடைய இடப்பெயர்ச்சி. இதுதான் இந்த குரு தசையை டிஸ்டர்ப் பண்ணுது.
ராகுவை நோக்கி சனி உள்ளே வரும் பொழுது நடந்துட்டு இருக்கிறது குரு தசையோ குரு புத்தியோ குரு சாரம் வாங்கின கிரகங்களினுடைய தசாபுத்திலாம் போணுச்சுன்னா வேலை இழப்பு. நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் நான். அந்த பயம்தான் உங்களுக்கு இருக்குது. பயப்பட தேவையில்லை சார். நீங்கள் சப்போஸ் நீங்கள் நான் வெளியில் ஜாப் தேடினாலும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வேலை பறிபோகணுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே எனக்கு காட்டலை. பயம்தான் காட்டுது. பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? பயம்லாம் போயிடும். கவலைப்பட வேண்டாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி என்ன? அதுலேயே உங்கள் கேள்வி பறிபோகும் பயம் உள்ளது. பொருளாதாரம் ஆயில். பொருளாதாரம்லாம் நெக்ஸ்ட் இயர் சூப்பராக இருக்கும் சார். கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஆயிலை பற்றிலாம் பயப்படாது தேவையில்லை. ஓகே. ஸோ லக்னாதிபதி புதன் 5ஆம் இடத்துல சந்திர அதியோகத்தில் சிறப்பாக நிற்குது. லக்னாதிபதி பலம். அடுத்த வருடம் குரு தசை, சரி, அடுத்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும். சரிங்களா? நல்லா இருக்குது. ஒன்றே ஒன்று நீங்கள் பயப்படணும். குரு தசையில் அடுத்த வருடம் நடந்துட்டுருக்கிறது குரு தசைனால கணவன் மனைவி உறவு சிக்கல்கள், அதுதான் கவனமாக இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன இஷ்யூலாம் வரும். அதுதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. பொருளாதாரம்னா நல்லா இருக்குது. வாழ்க்கை பற்றிய பயம்லாம் கவலைப்படாதவள. குரு தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. 10ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயினுடைய பார்வை. இந்த இடத்துல செவ்வாய் பெரிய நெகட்டிவாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா செவ்வாயினுடைய வீடு டிஸ்டர்ப் ஆகி நிற்கும். சரியா? அப்படியே நின்னாலும் சந்திர அதியோகத்தில் சந்திரனுடைய கேந்திரத்தில் அந்த பாகம் நிற்கும்போது வேலையின் மூலமாக பாசிட்டிவ் தான் இருக்கிறது, நெகட்டிவ் கிடையாது. அப்புறம் ஏன் அந்த வேலை பரிமோகமாக பயம்? நடந்துட்டுருக்கிறது குரு தசை குரு புத்தி. சரிங்களா? இதெல்லாம் போணுச்சுன்னா இப்போ பயத்தை கொடுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது சார். பயப்பட தேவையில்லை. அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலம் நல்லா இருக்குது. சரிங்களா? ரைட். சரி, அடுத்ததாக ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த நேர்கள் தான் இந்த வாரத்தில் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. இவர்கள் தான் இந்த வாரத்தில் நமக்கு சூப்பர் சாட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் நம்ம லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வியாழக்கிழமை லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் லைவ் பண்ணுறோம். அதில் ஜென்ரலான கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட ஜென்ரலான கேள்விகள். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணும், 7ஆம் இடத்துல சனியும் ராகும் சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணும், லக்னாதிபதி 8ல் மறைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யும், இது மாதிரியான கேள்விகள், ஜென்ரலான கேள்விகள், ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் கலந்துக்குங்க. அது இல்லை ஜென்ரலான டவுட்ஸ் இருக்குன்னு கலந்துக்க முடியலன்னா கீழே கமெண்ட்ஸ் போட்டுருங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போட்டாலும் அந்த வியாழக்கிழமை லைவில் அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளைவாக நம்ம அந்த வீடியோவை பார்க்கணும். அதில் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவில் டேரெக்டாக கஸ்டமர்ஸோட நம்ம அவங்க கேள்விக்கான ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த லைவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, எனிவே ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பார்க்கக்கூடிய புது நேர்கள் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.